Hi friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் எப்பயும் போலவே காலையில் எந்திரிச்சாச்சு, லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதுமே ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லி குடிச்சிட்ருக்கேங்க. மார்னிங்க்கு இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருந்தேன். சாம்பார் இருந்துச்சு, கூடவே புளி சட்னியும் தோசையும் செஞ்சாச்சுங்க. இது சாப்பிடும் போதே கிட்டத்தட்ட மணி 10:30 இருக்கும். சரி டிவி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி போட்டுட்டு 2 இட்லி வச்சு மெதுவாக டிவி பார்த்துட்டே இட்லியும் சாப்பிட்டுட்ருக்கேங்க. மதியானத்துக்கு நான்வெஜ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்கிறதுக்காக இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம எப்பயுமே பிரியாணி செய்யும்போது வீட்டிலேயே தான் ரெடி பண்ணி செய்வோங்க. அதுக்காக சோம்பு, குருமிளகு, சீரகம், பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளுமே போட்டுட்டு ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சோண்டு வரமல்லி அதையும் சேர்த்து குருமிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. லைட்டாக இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆறினதுமே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி செய்யும்போது நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை அப்பப்போ வறுத்து செய்ய முடியலனா ஒட்டுக்கா போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி செய்யும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டிலையே பூத்த புதினா தாங்க. இன்றைக்கி நம்ம புதினா வெளியே வாங்கல, வீட்டிலேருந்து கொஞ்சம் புதினா பறிச்சிட்டு வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு 10-11 மணி இருக்குங்க, 11-11:30 இருக்குங்க. அப்போ தான் பால் காய்ச்சிட்ருக்கோம். இப்போ பிரியாணிக்கு நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். இன்றைக்கி தான் நம்ம சின்ன குக்கரில் பிரியாணி செய்கிறோம். குக்கர் வச்சுட்டுமே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே எண்ணெய் நிறையா ஊற்றி பிரியாணி செய்யும்போது நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டு நெய்யும் அது கூட சேர்த்து ஊற்றிக்கலாங்க. நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் பிரியாணிக்கு எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இது நல்லாவே காயட்டுங்க. அதுக்குள்ளே இந்த சைடில் நம்ம ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, ரோஜா பூதல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்டார் பூ இதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறங்காட்டி எடுத்து ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாங்க. இது வதங்குற கேப்லேயே நான் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சைடில் வச்சுருக்கேன். அது வதங்கிறதுக்குள்ளேயே இந்த சைடில் அம்மா துணி மடிச்சிட்டு இருந்தாங்க. டிவியில் எப்பயுமே ஏதாவது ஒரு சாங் போட்டு விட்டுட்டு வேலை செய்கிறது தான் எப்பயுமே வழக்கங்க. வெளியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தேங்க. இப்போ ஒரு மணி 12:30 இருக்கும். காலையிலேயே ட்ரெஸ் வாஷ் பண்ணியாச்சு. சாட்டர்டேவே வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம், பட் வாஷ் பண்ண முடியல. அதனால் சண்டே மார்னிங் நேரமே வாஷ் பண்ணியாச்சுங்க. அப்போது வெளியில் பார்த்துட்டோம்னா ஆள் நடமாட்டமே இல்லைங்க, ரொம்பவே வெறிச்சோடி தான் இருந்துச்சு. இந்த சைடு வெங்காயம் வதங்கிடுச்சுங்க அதுக்குள்ளாரவே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அடுத்ததாக சேர்த்துக்கலாங்க. இது வதங்கட்டும். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கடைகள் எல்லாம் செய்கிற பிரியாணி டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கும் இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இப்போ உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. பிரியாணி மசாலா கடையில் வாங்கி சேர்க்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி தான் பிரியாணி செய்வோங்க. தக்காளி எல்லாம் நல்லா குழைய வதங்கட்டும். குழைய வதங்கி இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆல்ரெடி நல்லா எடுத்து அளவான சைஸில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்படியே கொஞ்சோண்டு
உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டோம்னா தான் வந்துட்டு நமக்கு சிக்கன் பீசஸில் எல்லாமே உப்பு பிடிச்சி கிடைக்கும். அதனால் உப்பு ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ வந்து நீங்கள் இன்னும் அந்த பிரியாணிக்கு நம்ம வதக்கின மசாலாவை வந்து அரைக்காமல் இருந்தீங்கன்னா அரைச்சி வச்சு அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இல்லை 3/4 ஸ்பூன் கூட சேர்த்துட்டு சிக்கன் மசாலா இல்லை பிரியாணி மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்ந்து கலந்து விடுங்க. நம்ம மல்லியெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அரைக்கும் போதே சேர்த்துருக்குறங்காட்டி இதில் மல்லித்தூள் எல்லாம் சேர்க்க வேணாங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு பிரியாணி செய்யும்போது புதினா பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்து செய்வோம். இன்றைக்கி இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டு சேர்க்கலைங்க. லைட்டாக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தயிர் 1 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடு அரிசி ஊறியிருக்கு. நார்மலான சாப்பாட்டு அரிசியில் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்துட்டு பிரியாணி அரிசி இருந்தால் பிரியாணி அரிசியில் செய்வோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு சாப்பாட்டு அரிசியிலேயே தான் வந்து சிக்கன் பிரியாணி செய்வோம். அதுவே வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா தான் கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா இலை வந்து நம்ம வீட்டிலேருந்தே பறிச்சங்காட்டி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீங்களும் புதினா வந்து கத்தையோடு வாங்கினீங்கன்னா அந்த வேர் இருக்கிற பார்ட்டாக பார்த்து மண்ணில் அப்படியே ஊண்டி விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு அது அப்படியே நல்லா தளைஞ்சு வருங்க. தண்ணி இருக்கிற இடமா ஊண்டி விட்டிங்கன்னா வந்துட்டு நல்லா தளைஞ்சு வரும். இப்போ அரிசி எடுத்து வச்சுருக்கிறது அப்படியே நம்ம சேர்த்துருக்கலாம். ஒரு 2 டம்ளர் அரிசி தாங்க நான் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுலேயே கொஞ்சோண்டு தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்க்கும்போது ஒரு 1/2 டம்ளர் மட்டும் கம்மியாக சேர்த்துருந்தாங்க இன்றைக்கி. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் சேர்க்கறதுக்கு பதிலாக நான் ஒரு 4.5 டம்ளர் சேர்த்துருக்கேங்க 2 டம்ளர் அரிசிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் வந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தண்ணி மசாலாஸ் இதெல்லாம் சேர்க்குறங்காட்டியும் உப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் உப்பு பார்த்துட்டு லைட்டாக லெமன் ஜூஸ் கலந்து விட்ருங்க. ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸ் வந்து நான் இன்றைக்கி புழிஞ்சு விட்ருக்கிறேன். ஒரு 2 விசில் மட்டும் வந்துடட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா வாவ் ரொம்ப சூப்பரான ஸ்மெல் இருக்குங்க. இப்போ அதை அப்படியே நல்லா கலந்து விடலாம். அடியில் மசாலாஸ் எல்லாம் இருக்குதுங்க, அதனால் கலந்து விட்டுடலாம். குக்கர் வந்து நீல வாக்கில் இருக்கிறங்காட்டியும் நல்லா கலங்காமல் இருக்குது. அதனால் அடியிலிருந்து மேலே வரைக்கும் கலந்து விடுங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பிரியாணி அரிசிலேயே செய்யலாம். ஆனால் பிரியாணி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் நம்ம எப்பயுமே ஆனியன் ரைத்தா செய்வோம் இல்லைங்களா, அதையும் போட்டு விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த பிரியாணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லா ரொம்ப குழையாமல் ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பிரியாணி உங்களுக்கு பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் இதே ப்ரிப்ரேஷனில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்று மனிதருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.